ஹாய் ரஃபி தேட்டர் அண்ட் ரஃபி சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து குபேரா படம் பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, பேசிக்கலாக மணி லாண்ட்ரிங் நடக்குது. இந்த கும்பலுக்குள்ளே வந்து ஒரு பிச்சைக்காரன் போய் மாட்டினா என்ன நடக்கும், இதுதான் படத்தோட ஸ்டோரி. டேரக்டர் வந்து உண்மையிலே பாராட்டலாம். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நல்லாவே பண்ணிட்டுருக்காரு, நல்லா பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சீன்ஸ் எல்லாமே புதுசாக இருக்குது. உள்ள கதைக்களம் வந்து வித்தியாசமா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்னா, படம் வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா படம் போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வல் வரும்போது ஒரு லேக் வந்துடுது, அதை தவிர்க்க முடியல. செகண்ட் ஹாஃப்மே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ஒரு லேக் வருது, அதுவும் தவிர்க்க முடியல. இன்னொன்னு என்னன்னா, ஓப்பனிங்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள போறாங்க. ஸோ அந்த பிச்சைக்காரங்களுக்கு எல்லாமே என்ன நடக்குது போகுது அப்படின்னு தெரியாம வந்து கதை போயிட்டு இருக்குது. ஆடியன்ஸ்க்கும் இந்த விஷயத்த சொல்லாம, அந்த பிச்சைக்காரங்க எப்படி ஒன்றும் புரியாம அங்கே போய் டிராவல் ஆகிறாங்களோ, அதே மாதிரி ஆடியன்ஸும் ஒன்றும் புரியாம டிராவல் ஆகிட்டு எப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுதோ அந்த டைம் ஆடியன்ஸுக்கு ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த படம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். படம் வந்து பயங்கர லீனியராக கொண்டு போயிட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லாமல் ரொம்ப லீனியராக கொண்டு போயிட்டாங்க. அதுதான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து நிறைய படங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கிளைமேக்ஸில் ஆடியன்ஸை குஷிப்படி விட்டாங்கன்னா வெளில ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல்ல வெளில வந்துருவாங்க. இந்த படத்துல வந்து அது ஒரு பெரிய மைனஸ் அமைஞ்சிருச்சு. ஒரு பெரிய ஒரு பண மேட்டர்ல தான் வந்து இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, படத்துல அந்த பண மேட்டரை வந்து ஒரு 10 மடங்கு 100 மடங்கு ஒரு பெரிய பண விஷயம் வந்து படம் ஃபுல்லாவே டிராவல் ஆகுது. அவ்வளவு பெரிய விஷயத்துக்கு எதுக்குமே சொல்யூஷன் கொடுக்காம ஒரு சின்ன மேட்டருக்கு மாத்திரம் அவங்க ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்தது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் கொடுத்துச்சு. ஸோ வெளில வரும்போது ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருக்குது. இன்னொன்னு ஃபுல்லா அந்த மணி லாண்டரிங் பத்தி தான் அந்த படத்தோட கதை பேஸே வந்து அதுல தான் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் அந்த பிச்சைக்காரன் 2 மூவில வந்த மாதிரி நிறைய அந்த பிச்சைக்காரங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு போயிருக்காங்க. அது வந்து எந்த விதத்திலையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்க கதை அது கிடையாது. கதை வந்து மணி லாண்டரிங் பத்தி தான் அந்த கதை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்றாரு, ஹீரோ பண்றாரு. ஏன்னா அவர் பிச்சைக்காரனால ஒரு சீன் இல்ல மேக்ஸிமம் 2 சீனை நீங்க சொல்லிட்டு முடிக்கலாம். அது ரொம்ப பெரிய சீக்வன்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு 5 சீன் 6 சீன் மாதிரி நீங்க வைக்கும் போது அது ஒரு லேக் வந்து கொண்டு வருது. அதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இதுதான் டைரக்ஷன் டீம் பத்தி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு, டைரக்டர் வந்து பயங்கரமா மெனக்கிட்டு இருக்காரு. படத்தை வந்து அவ்வளவு ஒரு சூப்பரா ஒரு பிரம்மாண்டமா கொடுத்திருக்காரு. உங்களுக்கு அந்த ரிச்சா காமிக்கும் போதெல்லாம் அவ்வளவு ரிச்சா காமிச்சிருக்காரு. பாக்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு. அவர் இருந்த ஒரு வீடெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளவு ஒரு பெரிய வீடு, அவ்வளவு ஹைட்ல ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சு எக்ஸ்டீரியர் காமிச்சு அவ்வளவு சூப்பரா காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ஏழைகளை காமிக்கும் போது ஒரு தப்பிச்சு போறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குப்பமேடு அதெல்லாம் காமிக்கும் போது ஃபுல்லா ஹீரோ ஹீரோயின் எல்லாம் குப்பமேடுல வச்சு எடுத்திருக்காரு. சோ என்னதான் வந்து அந்த க்ளோஸ் குவார்டர்ஸ்ல வந்து நல்ல புது மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்க ஃபேஸ் தொடுறதோ கையில தொடுறதோ வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த ஏரியால இருக்கிற அந்த ஸ்மெல்ல நீங்க தவிர்க்க முடியாது. அந்த இடத்துல டோட்டல் க்ரூ போய் வேலை செஞ்சது, ஒரு பெரிய ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாம் வேலை செஞ்சதை வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப மெனக்கட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஆக்டிங் படி பாத்துக்கணும்னா தனுஷை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அவரோட ஆக்டிங் வந்து உண்மையிலே வந்து வேற லெவலு. அவர் ஒரு பிச்சைக்காரன் நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த மீச தாடியெல்லாம் வளர்த்துட்டு ஒரு கெட்டப் நீங்க வந்து போஸ்டர்ல பாத்துருப்பீங்கல்ல, அந்த கெட்டப்ல அவர் நடிக்கிறாருன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பிச்சைக்காரனா வந்து அவர் வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றது. அவர் வந்து திடீர்னு கோட் சூட்டு போட்டு நல்லா ட்ரிம் எல்லாம் பண்ணி ஹேண்ட்ஸமா வந்து நிக்கிறாரு. அப்போ கூட அவர் பிச்சைக்காரங்கிறது வெறும் ஆக்டிங்ல வந்து ஆடியன்ஸ் கன்வே பண்றது வந்து உண்மையிலேயே அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆக்டிங்ல செம்மையா கன்வே பண்ணிருக்காரு, செம்மையா புல் ஆஃப் பண்ணிருக்காரு. ஆடியன்ஸை வந்து நம்ப வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே தனுஷ் நல்லா வந்து ஒரு வேலை பார்த்துருக்காரு இந்த படத்துல. அதே மாதிரி நாகார்ஜுனா வந்து ஒரு சீனியர் ஆக்டர், அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவரோட கேரக்டருக்கு வந்து ஒரு கிரே ஷேட் இருக்கும், நெகட்டிவ் ஷேட் இருக்கும், பாசிட்டிவ் ஷேட் இருக்கும். எல்லாமே வந்து அவர் செம்ம சூப்பரா வந்து நடிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் தான் படத்துல வந்து ஒரு பவர்ஃபுல் கேரக்டர். ஆக்சுவலா இந்த படத்துல வந்து ஒரு யங்கான பர்சன் தனுஷ், ஒரு ஹீரோயின் கூட சுற்றுலா தனுஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஹீரோன்னு சொன்னீங்கன்னா நாகார்ஜுனா தான் சொல்லணும். ஏன்னா அவர் கேரக்டரோட பவருங்கிறது கண்டிப்பா தனுஷ் கேரக்டர் கூட அந்த பவர் வந்து அவரோட கம்மியா தான் இருந்துச்சு. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் நாகார்ஜுனா பண்ணிருக்காரு, செம்மையா புல் ஆஃப் பண்ணிருக்காரு. அவர் ஒரு சீனியர் ஆக்டருங்கிறது இந்த படத்துல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ராஷ்மிகா பத்தி நம்ம பேசணும்னு வச்சுங்களேன், அவங்க ஆக்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து இன்னும் பெட்டரா நடிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் அவங்களுக்கும் தனுஷ்க்கும் இடையில வர சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் லாஜிக்லாம் யோசிக்காதீங்க. ஒரு கமர்ஷியல் படத்துல நீங்க ஒரு லாஜிக்கா பாத்தீங்கன்னா ஓகே தான். படம் வந்து அந்த அவங்க சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போர் அடிக்காம ஓரளவுக்கு ஆடியன்ஸுக்கு ரசிக்கிற மாதிரி தான் போச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் அந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம், ஒரு ஆவரேஜான படம். நீங்க ரொம்ப சூப்பரா இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதே டைம்ல ரொம்ப மோசமான ஒரு படமும் கிடையாது. படம் ஒரு பேன் இந்தியா படம். ஸோ அதனால இது வந்து ஒரு தெலுங்கு படம் மாதிரி தெரியுதா இல்ல ஒரு பேன் இந்தியா மூவி மாதிரி தெரியுதான்னு பார்த்தா இது வந்து கொஞ்சம் ஆந்திரா அந்த மாதிரி ஏரியாவில் நடக்குது, அப்புறம் வேற இடத்துல நடக்குது, சிட்டிஸ்ல நடக்குது. அப்படி இருந்தாலுமே இது வந்து ஒரு பேன் இந்தியா மூவியா தான் தெரியுது. ஒரே ஒரு விஷயம், நம்ம டிஎஸ்பி ஓட மியூசிக் வந்து நிறைய இடத்துல அப்படியே வந்து தெலுங்கு வாட அடிக்குது. அந்த ஒரு மியூசிக் மாத்திரம் தான் படத்தை வந்து அங்கங்க வந்து தெலுங்கு சைடுல வந்து இழுத்துட்டு போகுது. அவர் கொஞ்சம் மியூசிக் வந்து கொஞ்சம் ஜெனரிக்கா போட்டிருந்தாருன்னா, எல்லாருமே எல்லா ரீஜன்ஸ்லயும் ரசிக்கிற மாதிரி போட்டிருந்தாருன்னா இன்னும் ஃபார் பெட்டரா இருந்திருக்கும். தனுஷ் பத்தி நான் சொல்ல வரணும்னா, இந்த படத்துல அவர் செம்மையா நடிச்சிருக்காரு. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு வருத்தம் தான். படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்ல வந்து ஆடியோ லஞ்ச்ல வந்து
அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் தெனாவட்டா பேசுன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு ஸ்பீச் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அதே மாதிரி அவர் பல படங்கள்ல ரஜினி சாரை வந்து மிமிக்ரி பண்ணியிருக்காரு. இங்கே வந்து ரஜினி சார் அப்படியே மிமிக்ரி பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் யூத் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் ரசிகர், அஜித் ரசிகர் மாதிரிலாம் இருக்காங்க. கொஞ்சம் ஒரு பின் காலகட்டம் போய் பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர் தான். எல்லாருமே வந்து ரஜினி மாதிரி வரணும், ரஜினி மாதிரி பேசணும், அந்த மிமிக்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. நிறைய பேர் சின்ன ஜெயந்த் நிறைய படத்துல பண்ணியிருப்பாரு. ஒலுசபா ஜீவா வந்து ரஜினி மாதிரி சூப்பரா மிமிக்ரி பண்ணுவாரு. தனுஷும் நல்லா ரஜினி மாதிரி மிமிக்ரி பண்றாரு. தனுஷுக்கு என்னன்னா அவர் ஒரு நல்ல கிரேட்ல போகக்கூடிய ஒரு ஆக்டர். அவர் வந்து எதுக்கு போயிட்டு அந்த மிமிக்ரி பண்ணுங்கிறதா எனக்கு தெரியல. ஒரு ரேஞ்ச் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரேஞ்ச் இல்லாதவங்க எல்லாம் பண்ற விஷயத்த வந்து தனுஷ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் எதுக்கு ரஜினி சார் வந்து மிமிக்ரி பண்றாரு எனக்கு புரியல. இன்னொன்னு அவர் ஹேட்டர்ஸ் சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அவர் யாரை சொல்றாருங்கிறது சரியா புரியல. ஆளாளுக்கு இவங்களை சொல்றாங்க, அவங்கள சொல்றாருன்னு சொல்றாங்க. அவருக்கும் நயன்தாராவுக்கும் ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அவங்கள சொல்றாரா இல்ல சுசித்ரா அவர் பத்தி பேசியிருக்காங்க அதை சொல்றாரா இல்ல நம்ம இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு பிரேக்அப் ஆனாலும் அந்த வைஃபும் தனுஷை சேர்த்து வச்சு நிறைய ரூமர்ஸ் வந்து சோசியல் மீடியால பரவுது. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியாது. அது பண்ற ஆளுங்களை சொல்றாரா இல்ல அவருக்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபேன்ஸ், இப்போ சிம்பு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஆப்போசிட்ல இருக்க ஃபேன்ஸ் இல்ல தனுஷ் ஃபேன்ஸ் இல்லாத ஆளுங்க அவங்களெல்லாம் மீன் பண்றாரு ஹேட்டர்ஸ் சொல்லிட்டு. யார் அவர் ஹேட்டர்ஸ் சொல்லி மீன் பண்றாருன்னு தெரியல. நீங்க இப்படி ஜெனரலா அப்படி சொல்றது வந்து எல்லாரையும் போய் வந்து ரீச் ஆகுது. எல்லாரையும் நீங்க வந்து அகேன்ஸ்டா போற மாதிரி இருக்கு. ஒன்லி தனுஷ் ஃபேன்ஸ் தவிர எல்லாரையும் அகேன்ஸ்டா போற மாதிரி இருக்கு. தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாதீங்க. யாராவது பர்டிகுலர் ஒரு பர்சன் மேல கோவமா இருக்கா அந்த பர்சன் மேல தான் கோவம்னு டைரக்டா சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ தயவு செய்து தனுஷ் இந்த மாதிரி பேசுறது எனக்கு வந்து உடன்பாட்டில்ல. பட் 1000 தான் வந்து சொன்னாலும் படத்துல அவர் நடிப்பு வாய்ப்பேல சம சூப்பரா கலக்கிட்டாரு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.